ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மல்லி தோட்டம் வாங்க, எவ்வளோ செடி வச்சுருக்கோம், இது வந்து எத்தனை வருஷத்து செடி, எவ்வளோ பூ இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்டேட் சொல்கிறவாங்க. இது வந்து செடி வச்சு 1 இயர் 2.5 மந்த் ஆகுதுங்க. லாஸ்ட் இயர் மே மாதம் வச்சுச்சு. மே மாதம் வந்து வச்சு இப்போ வந்து 1 இயர் 2.5 மந்த் ஆகுது இந்த மாதத்தோட. இப்போ ஆகஸ்ட்லேருந்து பூ இல்லைங்க, ஜூலை வரைக்கும் பூ வச்சிச்சு. ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் ஓரளவுக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும். ஜூலைக்கு மேலே வந்து பூ இனிமேல் வர்றது கஷ்டம்தாங்க. பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1 இயரில் இவ்வளோ பெரிய செடின்றது வந்து பெரிய விஷயங்க. இவ்வளோ பெருசாக வளர்த்தது. செடி வளர்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பாக களை இல்லாமல் வச்சுருக்கோம், நமக்கு அடிக்கடி களை எடுத்துகிட்டு கொத்திட்டே இருக்கணுங்க. அப்புறமா நிறையா தண்ணி விடணும், கொத்தணும். அது இல்லாமல் மண்ணோட தரத்துக்கும் இது நல்லா வரும். நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மல்லி வந்து நல்லா வருங்க. செடியும் நல்லா வளர்ந்து வரும். இது பாருங்கள், 1.5 இயர்ஸ் கூட ஆகலை. 1 இயர் 2.5 மந்த் ஆகுதுங்க. 2.5 மந்த்துக்கு இவ்வளோ பெரிய செடி பரவாயில்ல. இது பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு லைனுக்கு வந்து கிழக்கு மேற்கு வந்து 43 லைன் வருதுங்க. 43 லைனு. வடக்கு தெற்கு வந்து 23 செடி வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 5000 செடி பக்கம் வரும். 5000 செடி அப்படின்னா இது ஒரு 20-25 சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 25 சென்ட்டில் இப்போ 15 கிலோ பக்கம் பூ வறுத்துச்சிங்க. இது 15 கிலோன்றது வந்து 20 சென்ட்டுக்கு பரவாயில்ல தான். 5000 செடி. 5000 செடி அப்படின்னா ஓவராலாக ஒரு கழனிக்கு வந்து 20 சென்ட் 25 சென்ட் அப்படின்னா 1000 குழி வச்சுருக்குதுங்க. 1000 குழி 5 செடிங்க. ஒரு குழிக்கு 5 செடி அப்படின்னா 5000 செடிங்க. 40 சென்ட்டு இல்லை ஒரு 50 சென்ட்டு நினைக்கிறேன். 50 சென்ட்டு தான் 2 கழனி சேர்ந்து. இது வந்து 25 சென்ட் வரும். இது 25, கிழக்கிறது 25 சென்ட்டு. மொத்தம் 25 சென்ட்டுன்னா மொத்தம் 11,000 செடி வாங்கிட்டு வந்துச்சிங்க. 11,000 செடி இல்லை, ஒரு கழனிக்கு வந்து 5000 செடி பிடிச்சிருக்கு. ஒரு கழனிக்கு 5000 செடி நட்டுருக்கோம். பாருங்கள் செடி வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1 இயரில் இவ்வளோ செடி வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. இது வந்து இது வரைக்கும் ஒரு 10-15 களை எடுத்திருப்போம். களை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு செடி வளர்ந்து வந்துச்சு. அடிக்கடி உரம் போடுறது, தண்ணி விடுறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸும் இருக்குது. அண்ட் வந்து பூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இயர் செடியில் வந்து 15 கிலோ 10 கிலோ இருக்கிறது வந்து 20-25 சென்ட்டில் வர்றது வந்து பெரிய விஷயமாங்க. இது வந்து செடி வளர தான் நமக்கு பூ அதிகமாக வருமா. செடி வந்து சிறுஞ்செடி இல்லையா, அதனால் சிறுஞ்செடியில் வந்து 7-8 கிலோ 10 கிலோ அந்தளவுக்கு ஆவரேஜ் தாங்க வந்துச்சு. அதுவே பரவாயில்ல அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட் மந்த்து சேல்ரி அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 19,000 வந்துச்சுங்க. டெய்லி வந்து 10 கிலோ 5 கிலோ 8 கிலோ 9 கிலோ 12 கிலோ ஆவரேஜாக ஒரு 14 கிலோ வரைக்கும் போணுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 சரவு மட்டும் லாஸ்ட்டாக வச்சதுங்க. அடுத்த ஒரு 3-4 மாதம் கழிச்சு அந்த பழைய செடி முன்னே பார்த்த செடியோட இது சிறுஞ்செடியாக இருக்கும். மண்ணோட தரமும் நல்லா இருக்குதுங்க. மண்ணோட தரம் செம்மண்ணில் வந்து இது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. செம்மண், அப்புறமா இது வந்து இந்த களிமண் சேர்ந்தது அந்த மாதிரி இருந்தாலுமே மண்ணோட பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு செடி வந்து வளர்ந்து வராதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பாருங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதுனால தான் செடி இவ்வளோ வந்திருக்கு. பொன்முழி பொறுத்த வரைக்கும் லாபம் தாங்க, அவ்வளோ மோசம் இல்லை. செடி வந்து இது 3க்கு 3 தாங்க வச்சுருக்காங்க. எங்கள் சைடு வந்து 3க்கு 3 தான் வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைனாக நம்ம வச்ச செடியுமே வந்து இது எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. 11,000 செடி எடுத்துகிட்டு வந்தாங்க. 11,000 செடி அப்படின்னா 20 சென்ட்டுக்கு வந்து 1000 குழி நட்டுருக்காங்கங்க. 1000 குழி அப்படின்னா 5 செடிக்கு வந்து 5000 செடி. 5000 செடி அப்படின்னா 2000 குழி நட்டுருக்குங்க. 2000 குழின்னா இது வந்து இப்போ வந்து 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் இருக்குது அப்படின்னா இது செடி வளர தான் இன்னும் 2 வருஷம் ஆகணுமாங்க. 2-3 வருஷம் ஆனால் மட்டும்தான் செடியும் நல்லா நீண்டு இருக்கிற மாதிரி வரும். அண்டு பூவும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குண்டுமல்லி பொறுத்த வரைக்கும் நல்லதாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ வந்து இது பூச்செடி வந்து செடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து செடியை மட்டும் வளர்க்க பாருங்கள். களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு செடி நல்லா சீக்கிரம் வளர்ந்து வரும். செடி நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா பூ அதிகமாக வருமா. மேக்ஸிமம் 2.5 வருஷத்துக்கு மேலே தான் பூ அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செடியை மட்டும் வளர்க்குறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். களை இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும்.
ஆக்சுவலாக செடி வாங்கின முதல் வந்துடுச்சுங்க. செடிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை 2 மாதத்தில் வந்துடுச்சு 50,000 ரூபா. ஸோ இது குண்டுமல்லி லாபம் தாங்க. ஸோ ஆள் இருந்து செஞ்சோம் அப்படின்னா பரவாயில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் களை எடுத்து மருந்தடிங்க. மருந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் செடி நல்லாயிருக்கும். ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சரியாக பூ வராதுங்க. ஏன்னா மழை காலம் பனிக்காலன்றதுனால பூ அதிகமாக வராது. பட் பூவோட ரேட் அதிகமாக இருக்கும். 1 கிலோ 500 1000 ரூபா வரைக்குமே போகும்னு சொல்கிறாங்க. ஜூன் ஜூலை வரைக்கும் ஜனவரிலேருந்து பார்த்தா பூ 250 ரூபா 300 ரூபா அப்படின்னா இப்போ 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்குமே போகும் 1 கிலோ. பூவுமே இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி எங்களது பூ அறுத்தது எவ்வளோ அப்படின்னா 1.5 கிலோ அறுத்துச்சிங்க. ஸோ பூ கம்மி தான். இப்போ 10 கிலோ அறுத்தது எங்கே 1.5 கிலோ எங்கன்னு பாருங்கள். 10 கிலோனா இப்போ இன்றைக்கி 2 கிலோ பூ வந்திருக்கு அப்படின்னா 500 ரூபாங்க. 500 ரூபா அப்படின்னா 2 கிலோக்கு 1000 ரூபா. அந்த மாதிரி 5 கிலோ 12 10ன்றதை விட இது ஆவரேஜாக ஓரளவுக்கு லாபம் தாங்க. இப்போ பூ கம்மியாக வரும், ஆனால் காசு அமௌண்ட் அதிகமாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுற கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.